வணக்கம். இந்தி தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தர நலச்சங்கம் INRBDMA திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் TBMS ஸ்ரீனிவாச சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை ராசியுடன் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என சொல்லிக்கொண்டு ஒரு பார்க்கு, அந்த பார்க் வாசலில் பலூன்லாம் ஒரு 20 பலூனை கட்டிட்டு ஒரு பெரியவர் வயசானவர் நின்றுட்டுருக்காரு. எல்லாம் வராங்க போகிறாங்க. இந்த குழந்தைங்க 1 2 அழுது அதுங்களுக்காக அந்த பலூன் ஒன்று விற்கிறார். 10 ரூபா 10 ரூபா 20 ரூபான்னு விற்கிறார். பசி அவருக்கு தாங்கலை. அந்த பலூன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அங்கே இருக்கிற ஒரு செடியில் இழுக்கு பிடிச்சி அந்த பலூனை கட்டிட்டு ஓடி போய்ட்டு எதிர்க்க இருக்கிற இடத்துல, மா பசி ஓவராக இருக்குமா, ஒரு 3 இட்லி கொடுமா அப்படின்னா அறக்க பிறக்க அந்த 3 இட்லி கொடுக்குறாங்க. அந்த 3 இட்லி அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ அந்த பலூன் பார்க்கறத பார்த்துட்டு ஒரு நல்ல ரீச்சாக சுற்றிட்டு இருக்கவர், அப்பா பலூன் அப்படின்னு கேட்கணுன்னே 2 பலூனை அதை பார்த்து அப்படியே பிச்சு எடுத்து கொடுக்குறாரு. வரவங்கெல்லாம் ஒருத்தர் பார்க்குறாங்க. ஆள் இல்லைன்னா ஒருத்தர் பிச்சு அவங்க குழந்தை கொடுத்துட்டு பைசா கொடுக்காம போயிடுறாங்க. இவர் அதை பார்க்கல, சாப்பிட்டுட்ருக்காரு வயசானவர். ஒருத்தர் வராரு, பலூன் பார்க்குறாரு. ஐயோ பெரிய பலூன் எடுத்துருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்ட்டு பலூன் எடுத்துட்டு, ஒரு பலூன் 10 ரூபா சொன்னார், 2 பலூன் அந்த 20 ரூபான்னு அந்த இடத்துல 20 ரூபாய் வச்சுட்டு அவர் போயிடுறாரு. இருக்கிற 10 பலூனும் இல்லை, எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் அந்த பலூன் 2 பலூன் எடுத்ததுக்கு உண்டான 20 ரூபா அங்கே வச்சுட்டு போயிட்டாரு. பெரியவர் மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வர்றாரு. பலூன் பார்க்குறாரு, இல்லை. கீழே 20 ரூபா இருக்கிறாரு. அந்த 20 ரூபா எடுக்கிறாரு, சிரிக்கிறாரு. எல்லா மனிதர்களும் அப்படி தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த 20 ரூபாய் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் பலூன் ஊதுறாரு. அப்போ ஒரு குழந்தை ஓடி வந்து, தாத்தா என்ன பலூன் கொடுத்தாத்தா அப்படின்னு கேட்குது. ஒரு பலூன் எடுத்து கையில் கொடுக்குறாரு. அந்த குழந்தை எடுத்துன்னு ஓடுது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒருத்தர் 2 வீலரில் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்காரு. தன்னுடைய அம்மா அப்பா வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அப்படியே அந்த பெரியவர்கிட்ட போகிறாரு. பெரியவர், நீங்கள் என்ன ஊர் அப்படின்னு கேட்குறாரு. இதே ஊர், ஏன்பா அப்படின்னு. இல்லை, நீங்கள் நான் பார்த்துன்னு தான் இருக்கேன், நீங்கள் வச்ச பலூன் எல்லோரும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒருத்தர் மட்டும் ஒரு 20 ரூபா வச்சுட்டு போனார். நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ணலையா அப்படின்னோடனே அதுக்கு அவர் சொன்னார், உலகன்னா அப்படி தான்ப்பா இருக்கும், மனிதர்களே எல்லாம் அப்படி தான். நான் ஃபீல் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? வயசாகி போச்சு, நம்ம காலங்கள் முடிய போகிற காலகட்டம், பிள்ளைங்களும் சோறு போடலை. சரி, ஏதோ என்னால் முடிஞ்ச வரையும் ஓட்டிட்டு வீட்டில் கூட என் சொந்த வீட்டை கூட எழுதி கொடுத்துட்டேன். ஆனாலும் அவங்க வீட்டு வாசலில் தான் போய் தூங்க வேண்டிய சூழ்நிலை. உள்ள சொந்த வீட்டில் நான் என் வீட்டில் எனக்கே உள்ள படுக்க இடம் இல்லை, வீட்டு வாசலில் தான் தூங்கணும். என்ன பண்ணுறதுப்பா? மருமக போனால் மருமக சோறு போட மாட்டான், மூஞ்சில் வச்ச மாதிரி பேசுகிறா. ஏதோ என்னால் முடிஞ்ச வரையும் இந்த வயசில் ஏதோ பலூன் பண்ணி விற்றுட்டு ஏதோ என் வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னோடனே அந்த கேட்டவரோட கண்கள், பெரியவரே நான் உங்களுக்கு எதனா உதவி செய்யட்டுமா அப்படின்னோடனே, தம்பி உதவியா? இன்றைக்கி நீ உதவி செய்வ, நாளைக்கு யார் எனக்கு உதவி செய்வா? என்ன நான் பார்த்துக்கிறேன். என்னால் என் கட்டை கீழே விழுகிற வரையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கேட்டதே ரொம்ப சந்தோஷப்பா. நல்லா இருக்கீங்களா? உங்கள் குழந்தைக்கு ஒரு பலூன் தரேன், வாங்கிட்டு போகிறீங்களா அப்படின்னோடனே ஒரு அப்படியே கண்ணை கலையும் பார்த்துட்டு, குழந்தையே இல்லை, அப்பா அம்மா தான் வந்தாலும் பரவாயில்லன்னு 2 பலூன் வாங்கி அவர்கிட்ட பைசா கொடுக்குறாரு. இது போதும் தம்பி அப்படின்னோடனே இந்த பெரியவரை பார்க்குறாரு, கண்ணு கலங்குறாரு. அப்போ அவங்க அப்பா அம்மா வராங்க. என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு காமிச்சோன்னே அவங்க அம்மா அப்பா ஓடி போய் அந்த பெரியவரை கை கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்ட பெரியவர். ஏதோ என் பிள்ளை நல்லா பண்ணுறதுனால ஏதோ எங்களை கட்டி காப்பாற்றுறான். ஒரு சில பிள்ளைங்கனால இது மாதிரி இருக்குது. உங்களுக்கு கஷ்டம்னு ஒரு காலகட்டத்தில் இதுதான் எங்கள் அட்ரஸ்ஸு, அங்கே வாங்க, எங்களால் முடிஞ்சது நீங்கள் அங்கேயே கூட தங்கி கூட இருந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுறாரு. அதை வாங்கி பார்த்து சிரிக்கிறாரு. அவங்களும் போகிறாங்க. அந்த விஷயம் கடத்துக்கு ஓரமாக வைக்கிறார். அந்த பலூனை அப்படியே பார்க்குறாரு. இதுதான் நம்ம விதி. இன்றைக்கி வேணுமா தான் நல்லாயிருக்கும், ஆனால் நாளைக்கு நல்லா இருக்குமான்னு தெரியாது. நம்மளுடைய ஒரே ஒரு பழப்பு அந்த பலூன் விற்று நம்மளால் முடியுத வயசான காலத்தில் சாகும் வரை நம்மளால் ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பலூன் எடுத்துகிட்டு அப்படியே நடக்கிறார். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, வயதில் மூத்தவர்கள் ஒரு அப்பனா கூட பார்த்துக்க முடியாமல் என்னடா பண்ணுறீங்க நீங்கள் சமுதாயத்தில்? ஏண்டா மனுஷனுங்களா நீங்கள்?
எத்தனை உலகம் இது என் கண்ணால் பார்த்ததை நான் சம்பவமாக உங்களுக்கு பதிவு போட்டுட்ருக்கேன். ஒரு தகப்பன் நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உன்னை கட்டி காப்பாற்றி சீராக்கி உன்னை வளர்த்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தையும் உன் கையில் கொடுத்துட்டு நீங்கள் நடுத்தரில் நின்று பலூன் வித்துட்ருக்காரு. சோத்துக்கு வழி இல்லாமல் போய் அந்த டிஃபன் கடையில் 3 இட்லி சாப்பிட்றாரு. அப்படி என்னடையா உனக்கு பொண்டாட்டி சொன்னாதான் மந்திரம்னு வாழ்கிறீங்க. ஒரு சில பேர் பொண்டாட்டி சொன்னாதான் மந்திரம்னு வாழ்கிறீங்க. புரிய வைங்கய்யா, உங்கள் பொண்டாட்டிங்களுக்கு புரிய வைங்க. அவன் அப்பா அத்தா வீட்டிலேருந்து வந்துட்டா மட்டும் அப்படியே வானத்தை பூமிக்கு குதிக்கிறாங்கல்ல பொண்டாட்டிங்க. உன்னை ஆளாக்கின அப்பனுக்கு நீ ஏன் அதை பற்றி ஃபீல் பண்ண? சண்டை போடக்கூடாது, பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடாதீங்க, அவங்களுக்கு விளக்கத்தை புரிய வைங்க. ஒரு சில பேர் அப்படி தான் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு புரிய வைங்க. 3 இட்லி சாப்பிட்டு அதில் எத்தனை பேர் பலூன் திருடிட்டு போகிறான். இப்படியெல்லாம் அந்த சமுதாயத்தில் வாழ்கிற மனிதர்கள் இன்னும் வாழ்ந்துன்னு தான் இருக்காங்க. பணங்காசு இருக்குது, அந்த 10 ரூபாய்க்கு பலூன் திருடிட்டு போகிறான். 10 பேரில் 8 பேர் திருடிட்டு போகிறான். ஒரே 2 பலூன் வாங்கினது மட்டும் நேர்மையாக வச்சுட்டு போகிறார். இன்றைக்கெல்லாம் வாழ்க்கையில் இன்னும் எது ஓசில் கிடைக்கும், எவனை என்ன ஏமாற்றிட்டு போகலாம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம சமுதாயத்தில். அந்த பெரியவரை மாதிரி வாழ கற்றுக்கணும். நம்மளால் என்றைக்கு கெட்ட விழுதோ அதுக்கப்புறம் அதை பற்றி யோசனை பண்ண வேண்டியதா, நம்ம போக வேண்டிய கட்டாயம் உருவாயிடுச்சுன்னு முடிவு பண்ணிக்க வேண்டியதான். அதற்காக தன்மானத்தை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. வயசில் பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எந்த சூழ்நிலையும் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்னால் முடியலையா, நான் பிச்சைத்து கூட சாப்பிட்டுக்கிறேன்டா, ஆனால் தன்மானத்தை விட்டு ஒருத்தர்கிட்ட போய் நிற்க மாட்டாங்க. அதனால் பெரியவங்கெல்லாம் ஒரு காலத்தில் உங்களை வாழ வச்சவங்க, உங்களை காப்பாற்றினவங்க, ஒரு காலத்தில் அவங்க வயசு நீங்கள் வரும்போது இதேமாதிரி பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவரை மாதிரி நீங்கள் பலூன் வைக்கிறீங்களோ இல்லை எண்ணத்தை வைக்கிறீங்களான்னு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல் ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து நிற்கும். அந்த செயலுக்கு நீங்கள் போராட வேண்டிய காலகட்டாயம் கண்டிப்பாக வரும். அதனால் வயதில் மூத்தவர்களை விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. அந்த பலூன் விற்கும் போது கூட அந்த ஒரு 10 ரூபாவில் அவருக்கு உண்டான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அது மாதிரி இன்றைக்கி எத்தனையோ பார்க்கில் இன்னும் இத்தனை பேர் ஒரு வயசானவங்க தாத்தா பாட்டிங்க இப்படி இன்றைக்கி இருந்துட்டு தான் இருக்காங்க. பெண்கள் மூலம்னு இருந்துட்டா இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் கேட்டால் பிள்ளைங்க சோறு போடலை, இதுதான் விஷயம். தாய் தகப்பன் மேலே உங்களுக்கு 1008 கசப்பு இருக்கலாம். உன்னை வளர்க்கும் போதுலேருந்து உன்னை வளர்த்து ஒரு காலாக்கி கல்யாணம், உங்கள் மேலே எவ்வளோ தாய் தகப்பனுக்கு கசப்பு இருக்கும், அதெல்லாம் விட்டு கொடுக்கல தாய் தகப்பன். அது மாதிரி விட்டு கொடுங்க. எதனால் உங்களுக்கு கசப்பு வரும்? சொத்து, பெரியவனுக்கு சின்னவனுக்கு சொத்து பிரிக்கிறாங்க, அதில் கஷ்டம் வரும். அதெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு ஜீவனை நீங்கள் பாடுபடுத்திட்டீங்கன்னா அந்த பாவம் நீங்கள் சாகுற வரையும் இல்லை, உங்கள் வம்சத்தை அழிச்சிட்டு போயிடும். பார்த்துங்க. ஒரு ஜீவன் தகப்பனையும் தாயையும் வந்து எவன் ஒருத்தன் சரியாக பாதுகாக்க தவறுறானோ அவன் மட்டும் இல்லை, அவன் வம்சமே ஒழிச்சிரும் அந்த பாவம். அதனால் பாவத்தை சேர்க்காதீங்க. தாய் தகப்பனை ஒழுங்காக நல்லபடியாக பார்த்து அவங்களை கட்டி காப்பாற்றுன்னு சொல்லிக்கொண்டு ஒரே முடித்து நன்றி, வணக்கம்.